ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல திப்பண்ணா அப்படிங்கிற ஒரு பிசுனாரி குடும்பத்தோட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. திப்பண்ணாவோட பொண்டாட்டி சாரதா. அவங்களுக்கு ஒரே பையன், அவன் பேரு ராஜு. அவனோட அம்மாவான காந்தம்மா கூட இவங்க கூடயே இருந்தாங்க. திப்பண்ணா ஒவ்வொன்னுத்துக்கும் ரொம்ப கணக்கு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா இவனை ஊர்ல பிசுனாரின்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் சேமிப்பு அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா ஊரு ஜனங்க அவனை பிசுனாரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் அத பத்தி எல்லாம் கவலைப்படாம அவன் குடும்பத்தோட நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தான். இவனோட இந்த குணத்தினால வீட்ல எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் திப்பண்ணா வீட்ல இருந்து வெளியே கிளம்பி போகும்போது அவனோட பொண்டாட்டி சாரதா இப்படி சொன்னான். நீங்க எங்கேயோ வெளியே போற மாதிரி இருக்கு. நான் வெளியே போகும்போது எங்க எதுக்கு போறேன்னு கேட்க வேண்டான்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நீ உன்னோட பழக்கத்தை மாத்திக்க மாட்டியா? அப்படி இல்லங்க, எங்க போறீங்கன்னு தெரிஞ்சா ஒரு விஷயம் சொல்லலான்னுதான். நான் எங்க போனா உனக்கு என்ன? நீ சொல்ல வந்த விஷயம் என்னவோ அத முதல்ல எனக்கு சொல்லு. இல்லங்க, நான் பேசுனாவே அது இல்ல இது இல்லன்னு சொல்றியே தவிர விஷயம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிற. நான் ஏதோ பேச்சுவாக்குல அது இல்லங்கன்னு சொன்னா அது என்னது சொல்லுன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்ப பார்த்தாலும் நான் வெளியே போகும்போது அது இல்லங்கன்னு முன்னாடி வந்து நிக்கிற. அது இல்லங்கன்னு சொல்றல, அது என்னன்னு முதல்ல சொல்லு. சரி, சொல்ல வந்ததையாச்சு சொல்லுவேன்னு பார்த்தா அது கூட சொல்ல மாட்டேங்கிற. ஏங்க இவ்ளோ கோவப்படுறீங்க அப்படின்னு சாரதா கேள்வி கேட்டா. ஏண்டி, செய்யறதெல்லாம் நீ மறுபடியும் எதுக்காக கோவப்படுறீங்கன்னு என்கிட்டயே கேக்குறியா? சரி, அது என்னவோ சொல்லணும்னு சொன்னியே, அது என்னன்னு சொல்லுடி. இன்னைக்கு மிருகஷீர கார்த்திகை, அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? இன்னைக்கு மீன் குழம்பு சமைச்சு சாப்பிடுறது நல்லது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. உனக்கு மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படின்னா வாயை திறந்து மீனை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லு. அதை தவிர சாஸ்திரம் சொல்லுது கீஸ்திரம் சொல்லுதுன்னு என்கிட்ட பேசாத. அது இல்லங்க, மறுபடியும் இல்லைன்ற. நான் அது இல்லைன்னு சொல்லுவேனே தவிர இன்னைக்கு மீனை வாங்கிட்டு வாங்க. அதுக்குள்ள அவனோட அம்மாவான திப்பம்மா வந்தாங்க. அவன் பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டு அங்க வந்து, ஏண்டா அவளை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? அவ என்னடா கேட்டா? மீன் குழம்பு சாப்பிடணும் போல இருக்குன்னு கேட்டா. அது வாங்கிட்டு வந்து குடுக்கறது தானே. இவ பேச்சுக்கு நீங்களும் ஒத்து ஊதுறீங்களா? இன்னைக்கு மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லதுன்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னா வாங்கிட்டு வந்து குடுக்கறது தானே. அதை தவிர எதுக்கு சண்டை போடுற? சரியா போச்சு, சரியா போச்சு. மருமகளும் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு என் உயிரை வாங்குறீங்க. வெளிய மீன் விலை எவ்வளவு தெரியுமா? மறுபடியும் வாங்கிட்டு வான்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு பார்க்க வேண்டியது விலைய இல்லடா, உன்னோட பிஸ்னாரி தனத்தினால எங்களுக்கு மீன் வாங்கிட்டு வர மாட்டேங்கிற. இன்னைக்கு மட்டும் நீ மீன் வாங்கிட்டு வரல, வீட்டுக்கு வராத. சரி, கொண்டு வரலனா என்ன விடுவீங்களா? சரி, கொண்டு வரேன். இப்படி பொண்டாட்டி மேல அம்மா மேல கோவப்பட்டுக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். வெளியே வந்து பாக்கும்போது மழை வந்துருச்சு. ஐயோ, இந்த மழை இப்பதான் வரணுமா? வீட்டுக்கு போலான்னு பார்த்தா எங்க அம்மா என் பொண்டாட்டி மீனை வாங்கிட்டு வாங்க வாங்கன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள இருந்தாலே பிரச்சனை தான். சரி, கொடை எடுத்துக்கிட்டு வெளியே போறேன் அப்படின்னு கொடை எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்பி போயிட்டான். வழியில அவனோட நண்பனான சுந்தரைய மீனை எடுத்துக்கிட்டு வந்து திப்பண்ணாவை பார்த்தான். என்ன சுந்தரையா, கொற்ற மழையில கூட மீனை கொண்டுகிட்டு வர, என்ன விஷயம்? இன்னைக்கு நான் மட்டும் இல்ல, எல்லாரும் மீனை எடுத்துட்டு தான் வருவாங்க. எதுக்கு அப்படின்னா இன்னைக்கு மிருகஷீர கார்த்திகை. அப்படியா? என் பொண்டாட்டி கூட அப்படிதான் சொன்னா. ஆமா, இந்த மிருகஷீர கார்த்திகை அப்படின்னா என்ன? அத பத்தி கொஞ்சம் சொல்ல. இது வெயில் காலத்துல கடைசி நாள், மழை காலத்துல முதல் நாள். அப்படி பார்க்க போனா இன்னைக்கு மிருகஷீர கார்த்திகை. இன்னையிலிருந்து மழை ஆரம்பமாகும் அப்படின்னு காட்டி கொடுக்கும். அதனால சில பேர் இன்னைக்கு தண்ணில வாழ்றத சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்லுவாங்க. தண்ணில இருக்கிறத சாப்பிடணுமா? அப்படின்னா எறா மீன் இத சாப்பிடணும்னு சொல்றீங்க. இன்னையிலிருந்து மழை காலம் ஆரம்பமாகும். கிளைமேட்ல சின்ன மாற்றம் உருவாகும். திடீர்னு மழை வரனால நம்மளுக்கு சளி இரும்பல் பிடிக்கிறது அதிகமாயிடும். அதனாலதான் தண்ணியில கிடைக்கிற இந்த மாதிரி மீன் எறா இது எல்லாமே சாப்பிட்டா அதனால இருக்கிற சத்து நம்ம உடம்புக்கு சேர்ந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றதுனாலதான் இத சாப்பிட சொல்றது. இன்னைக்கு சில பேர் நண்டை கூட புடிச்சு சாப்பிடுவாங்க. அதனாலதான். ஓஹோ, அப்படின்னா
இதுதானா இன்னையோட ஸ்பெஷல்? ஆமா, இந்த கொற்ற மலையில நீ எங்க கிளம்பிட்ட? மீனுக்காக இல்லையா? நான் எங்க போக போறேன், மீனுக்காக தான் போறேன். இந்த நாளோட ஸ்பெஷல் என்னன்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் கேட்டேன். சரி சரி, நீ கிளம்பு. மீன் கடையில ஜனங்க நிறைய பேர் இருக்காங்க, நீ போலனா மீனே காலி ஆயிடும் அப்படின்னு சொல்லி சுந்தரையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. மிருகஷீர கார்த்திகைய பத்தி தெரிஞ்சுக்கிட்ட திப்பண்ணா மீனை வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா. அதுக்கப்புறம் மீன் வியாபாரி கிட்ட போய் விலைய குறைச்சி எப்படியோ ஒரு வழியா திப்பண்ணா மீனை வாங்கிக்கிட்டான். ஏண்டி இங்க வா, இந்தா. சாரதா திப்பண்ணா கூப்பிட்ட உடனே கிட்ட வந்தா. அவன் கையில இருக்கிற மீனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இங்க பாரு, நீ கேட்டேன்னு மீனை வாங்கிட்டு வந்திருக்கேன். விலை கூட அதிகமா இருக்கு. இந்த குழம்ப 4 நாளுக்கு சேர்த்து வை. ஏங்க 4 நாளுக்கு எப்படிங்க? இன்னைக்கு வச்ச குழம்பு 4 நாள் வரைக்கும் எப்படிங்க தாங்கும்? நான் ஏற்கனவே மீன் குழம்ப ரொம்ப நல்லா வைக்குவேன். சொல்ல போனா ஒரு நேரத்துக்கே எல்லாமே காலி ஆயிடும். இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 நாள் வரைக்கும் எந்த காய்கறியும் நான் வாங்கிட்டே வரமாட்டேன். நீ தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணணும். சமையல் ஆனதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு. இந்த குழம்ப நானே எல்லாருக்கும் பரிமாறுறேன். 4 நாள் வரைக்கும் எப்படி பத்தாதுன்னு நானும் பார்க்க தான் போறேன் அப்படின்னு சாரதாவுக்கு மீனை எடுத்து கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். சாரதா அத சுத்தம் பண்ணி உப்பு காரம் எல்லாமே சரியா போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டா. திப்பண்ணா திண்ணையில உக்காந்துக்கிட்டு அவன் பையன் கூட பேசிக்கிட்டு வெளியே வர மழைய பாத்துக்கிட்டு இருந்தான். அதுக்குள்ள சாரதா வந்து, என்னங்க சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வந்தா எல்லாருக்கும் பரிமாறிடுவேன். அட, இன்னைக்கு நம்ம வீட்ல மீன் குழம்பா அப்படின்னு சொல்லி ராஜு வீட்டுக்குள்ள வந்தான். திப்பண்ண கூட வீட்டுக்குள்ள வந்தான். சாரதா காந்தம்மா எல்லாரும் சாப்பிடுறதுக்காக உக்காந்துருந்தாங்க. சாரதா எல்லாருக்கும் பரிமாறிக்கிட்டு இருந்தா. உடனே திப்பண்ணா நடுவுல வந்து, சாரதா நீ வெறும் குழம்ப மட்டும் ஊத்தி கொடு, மீனை எல்லாருக்கும் நான் போட்டு கொடுக்கறேன். ஏண்டா அவங்கவுங்க குழம்ப ஊத்திக்கிட்டா என்ன ஆகும்? அவங்கவுங்க குழம்ப ஊத்திக்கிட்டா ஒரு நாளைக்கு தான் சரியாகும், அதனாலதான் நான் பரிமாறுறேன். இந்த குழம்ப 4 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடணும். இன்னைக்கு இந்த மீனை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கி இருக்கோம். டேய், உன்னோட பிஸ்னாரி தனத்தினால சாப்பாட கூட நிம்மதியா சாப்பிட முடியலையடா. இங்க பாருங்கம்மா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு பரிமாறுறேன், நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பரிமாறினா. அப்போ எனக்கு கொஞ்சமா தான் போட்டிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கலாம்ல. பசங்க அதிகமா தின்னக்கூடாதுடா, கொழுப்பு அதிகமாயி குண்டாயிடுவாங்க. ஏங்க இன்னைக்கு குழம்பு நல்லா இருக்குங்க, நல்லா வந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் ஊத்துறீங்களா? ஆமாண்டா, குழம்பு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குடா, எனக்கு கொஞ்சம் ஊத்துடா, உனக்கு புண்ணியமா போகும். எவ்வளோ நல்லா இருந்தாலும் எவ்வளோ ருசியா இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவுதான், குழம்பு இருந்தா நாளைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த குழம்பு எடுத்துட்டு போய் வீட்டுக்குள்ள மூடி வச்சுட்டான். காந்தம்மா சாரதா 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பாத்துக்கிட்டு வேற என்ன செய்யறதுன்னு இருக்கிறதுலயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. நைட்டு சாப்பாட்டுல கூட எவ்வளவு வேணும் அவ்வளவு மட்டும் தான் போட்டு கொடுத்தான் திப்பண்ணா. திப்பண்ணா விஷயம் தெரிஞ்ச வீட்டுல இருக்கிறவங்க அவனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க. மறுநாள் திப்பண்ணா மிச்சம் வச்சிருக்கிற குழம்ப எல்லாருக்கும் பரிமாறலான்னு எடுத்துட்டு வந்தா. மூடிய திறந்து பார்த்தா குழம்பு கெட்டு போய் நாத்தம் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஐயோ, குழம்பு கெட்டு போன மாதிரி இருக்கே அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது காந்தம்மா வந்து குழம்பு கெட்டு போயிருக்கான்னு பார்த்தாங்க. பார்த்தா உண்மையிலேயே குழம்பு கெட்டு போயிருந்தது. ஆமாங்க, குழம்பு கெட்டு போயிருக்கு. டே திப்பண்ணா, பாத்தியா, நேத்து நாங்க கேட்டப்போ குடுக்கல, இப்ப கெட்டு போயிருக்கு பாரு. நம்ம வாழ்க்கை கூட இப்படிதான்டா, யாரு எப்போ என்ன ஆகுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது, இருக்கும்போதே சந்தோஷமா இருக்கணும். நாளைக்காக சிக்கனமா இருக்கிறதுல தப்பில்ல, ஆனா சிக்கனம் செய்யறேன் அப்படிங்கிற பேர்ல அத நாசமாக்க கூடாதுல்ல. சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாரையும் கஷ்டப்படுத்த கூடாது. நேத்தே இந்த குழம்ப எல்லாரும் சந்தோஷமா சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த குழம்பு வேஸ்டா இருக்காதுல்ல. உன்னோட சம்பாத்தியம் வேஸ்டா போகாத மாதிரி நீ அத அனுபவிச்சுக்கோ. உன்னோட வாழ்க்கைய நீயே நாசமாக்கிக்காத. அம்மாவோட வார்த்தையை கேட்ட திப்பண்ணா தலை குனிஞ்சு உக்காந்தான். அவங்க அம்மா அவனுக்கு சொன்ன உண்மைய சரின்னு ஒத்துக்கிட்டான். அவங்க அம்மா சொன்னது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, அம்மா நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. இன்னையிலிருந்து எப்பவுமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன்.
என்னோட ஜனங்களை என்னோட பிஸ்னாரி தனத்தினாலேயே நான் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். இதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே யாருகிட்டயும் பிஸ்னாரியா இருக்க மாட்டேன். நான் என் குழந்தை குட்டியோட சந்தோஷமா வாழ போறேன். எங்க சேர்த்து வைக்கணும், எங்க செலவு பண்ணணும் அப்படின்னு நான் சரியா பாத்துக்கிறேமா அப்படின்னு சொன்னான். திப்பண்ணக்குள்ள வந்த இந்த மாற்றத்தை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அன்னையில இருந்து திப்பண்ணா தன்னோட குடும்பத்தாருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு அவங்க கூட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சான். பெத்தகூடம்னு ஒரு சின்ன கிராமத்துல ராமையான்னு ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ராகவா, மதுன்னு 2 மகன்கள் இருந்தாங்க. ராமையா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கொஞ்ச நிலமும் ஒரு சின்ன வீடும் தான் அவரோட சொத்து. ஒரு நாள் ராமையா தன்னோட மனைவி சுலோச்சனா கிட்ட இப்படி பேசிட்டு இருந்தாரு. சுலோச்சனா, இன்னைக்கு வயலுக்கு போகணும்னு என்னவோ தோணவே இல்லடி. என்னாச்சுங்க, ஏன் இப்படி? உடம்பு ஒரு மாதிரி நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. வயசும் ஏறிட்டே போகுதுல்ல. இது என்ன பேச்சு? உங்களை விட இந்த ஊர்ல கடினமா உழைக்கக்கூடிய உழைப்பாளி யார் இருக்கா? உண்மைதாண்டி, ஆனா இனிமே உடம்புல அந்த அளவுக்கு தெம்பு இல்லையோன்னு தோணுது. சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு பசங்க எல்லாத்தையும் பாத்துக்குவாங்க. நானும் அதான் நினைச்சிட்டு இருந்தேன். இங்க 2 பேரையும் கூப்பிடு. டேய் ராகவா, மது, 2 பேரும் இங்க கொஞ்சம் வாங்க. இப்படி கூப்பிட்டா 2 அண்ணன் தம்பியும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. ஐயோ, என்னவா காலங்காத்தால நிம்மதியா கொஞ்சம் தூங்க கூட விடாம. டேய், சூரியன் உச்சி மண்டைக்கு வர நேரம் ஆயிடுச்சு, இன்னும் என்னடா உனக்கு தூக்க வேண்டி இருக்கு? அதாம்மா, அத சொல்லு. டேய், வாய மூடு, இல்லனா உனக்கு 4 மிதி விடும். டேய், நிறுத்துங்கடா உங்க சண்டைய. இவ்ளோ பெருசா வளர்ந்துட்டீங்க, இன்னுமா இப்படி சண்டை போடுறீங்க? சரி சரி, 2 பேரும் அம்மா சொல்றத கொஞ்சம் ஜாக்கிரதையா கேளுங்க. ராமையா இப்படி சொன்னதும் சுலோச்சனா, ராகவா, மது, உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு உடம்புக்கு என்னவோ முடியலையாண்டா. போக போக ஆரோக்கியம் இன்னும் மோசமாக தான் வாய்ப்பு இருக்கு. வயசும் ஏறிட்டே போகுதுல்ல. உண்மைதாம்மா, கொஞ்ச நாளாவே அப்பா சுறுசுறுப்பா இருக்கிறது இல்ல. அதே தாண்டா நானும் சொல்ல வரேன். சரி, இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? ஆஸ்பத்திரிக்கு எதுக்காவது கூட்டிட்டு போணுமா? அப்படி எரிச்சலோட கேட்டா ராகவன். எதுக்குடா இப்ப இப்படி எரிஞ்சு விழுற? நான் சொல்றத கொஞ்சம் முழுசா கேளேன். சரி சொல்லு, என்ன சொல்லணும்? இன்னையில இருந்து நீங்க 2 பேரும் தான் வயலுக்கு போய் எல்லா வேலையையும் பாத்துக்கணும். உங்க அப்பாவோட பொறுப்புகளை நீங்க 2 பேரும் பகிர்ந்து எடுத்துக்கணும். என்னால அதெல்லாம் முடியாதுமா, நீங்களே வேணா பாத்துக்கோங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டான். அவனை எல்லாரும் ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தாங்க. என்னங்க இது, பெரியவன் இப்படி சொல்லிட்டு போறான்? அட விடுங்கம்மா, அண்ணனை பத்தி நமக்கு எல்லாம் தெரிஞ்சது தானே, நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்னவோட சின்னவனே, பெரியவனை பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. சும்மா பயந்துட்டு இருக்காதடி, அவன் ஏன் புள்ள, எல்லாம் நல்லாதான் இருப்பான். என் பையன்னு சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்க. இப்போ என் மேலதான் தப்பா? இல்லையா பின்ன? சின்ன வயசுலயே நல்ல 4 சாத்து இருந்தா இப்ப இந்த மாதிரி பேசுவானா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, விடுங்க. அண்ணனே எல்லாத்தையும் புரிஞ்சுக்குவான். சரி அப்பா, நீங்க ஓய்வு எடுத்துக்கோங்க, நான் இருக்கேன்ல, அண்ணனை பாத்துக்கிறேன். சரிப்பா. அன்னையில இருந்து வீட்டு வேலைகள், வயல் வேலைகள் எல்லாத்தையும் தம்பியே பாத்துட்டு இருந்தான். ஆனா அண்ணனும் எல்லாத்தையும் செய்யற மாதிரி ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரிஞ்சான். நாட்களும் இதே மாதிரி நகர்ந்துகிட்டு இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தப்போ ஒரு நாள், சுலோச்சனா, சின்னவன் பெரியவன் 2 பேருமே வழிக்கு வந்துட்டாங்க போல. ஆமாங்க, பெரியவன் அன்னைக்கு அப்படி சொல்லிட்டு போனது வருத்தமா இருந்துச்சு. ஆனா அவனும் இப்ப தம்பி கூட சேர்ந்து வேலை பாக்குறான் போல. பாத்தியா, அன்னைக்கு என்ன நீ என்ன பேச்சு பேசுன, இப்ப பாத்தியா? சரி சரி விடுங்க. இனி பிள்ளைங்களுக்கு சொத்து எல்லாத்தையும் பிரிச்சு கொடுக்கற நேரம் வந்துச்சு சுலோச்சனா. அதுக்குள்ளயா? எல்லாம் நல்லா இருக்கும் போதே பிரிச்சு கொடுத்துட்டோம்னா நாளைக்கு ஏதாவது நல்லது கெட்டது பிரச்சனை வந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு நான் இருப்பேன். சரிங்க, உங்க இஷ்டம். அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம்லாம் பார்க்கலாம். முதல்ல ஆஸ்தியெல்லாம் பிரிச்சு கொடுத்துருவோம், அப்போ அவங்க சம்பாத்தியம் அவங்களுக்குன்னு இருக்கும். அடுத்த நாளே ராமையா 2 பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, ராகவா, மது, இனிமே வீட்டோட முழு பொறுப்பையும் உங்க 2 பேரு கையிலயுமே நான் ஒப்படைக்கிறேன். எல்லாத்தையும் இனிமே நீங்க தான் பாத்துக்கணும். அப்படின்னா என்னதுப்பா? உங்க 2 பேருக்கும் சேர வேண்டிய சொத்துக்களை சரிசமமா பிரிச்சு கொடுக்க போறேன். அப்பா, எதுக்குப்பா இப்ப இதெல்லாம் பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, எதை எப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். சரி, அப்ப அந்த வயல்ல எனக்கு தான் அதிகமான பங்கு வேணும். நான் பெரியவங்கிறதுனால நான் தான் எல்லாத்தையும் பாத்துப்பேன். டேய், அது என்னடா, உனக்கு அதிகமான பங்கு கொடுத்துட்டா அப்புறம் சின்னவன் என்ன பண்ணுவான்? ஆமாடா,
2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கறது தானே சரி. அம்மா, ஒரே பேச்சுதான். சொத்துல எனக்கு அதிகமான பங்கு தருவீங்கன்னா மட்டும்தான் நான் இந்த வீட்ல இருப்பேன். இல்லன்னா இந்த வீட்டை விட்டு இப்பவே வெளியில போறேன். இப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். 2 நாள் வீட்ல இந்த விஷயத்த பத்தி விவாதங்கள் நடந்துச்சு. இத பத்தி அதிகமா யோசிச்சே ராமையாவோட உடல்நிலை மோசமாகி அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா சில நாட்கள் கழிச்சு மது சுலோச்சனா கிட்ட இப்படி சொன்னான். அம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நானே அண்ணனையும் நல்லபடியா பாத்துக்கிறேன். என்னவோட சின்னவனே, அவர் இருக்கும்போதே உங்க சொத்தை பிரிச்சு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்ப என்ன ஆக போகுதோ என்னவோ. அப்படிலாம் ஒண்ணும் ஆகாதுமா. பெரியவனை நான் கூப்பிட்டேன்னு கூப்பிட்டுடா. அண்ணா, அண்ணா, அம்மா கூப்பிடுறாங்க பாரு. ஒரு நிமிஷம் இப்படி வாயேன். இப்படி கூப்பிட்டதும் ரொம்பவும் சலிப்போடையும் கோபத்தோடையும் ராகவாங்க வந்தான். ஆ, அது வந்துடா, அப்பா உங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கறத பத்தி பேசினார்ல, ஆமா, அதுக்கு என்ன போ? அதையெல்லாம் மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டு 2 பேரும் ஒத்துமையா இருக்கலாம்லடா. எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா. எனக்கு சொத்துல அதிகமான பங்கு வேணும், அவ்வளவுதான். அண்ணா, நீ பெரியவன். உன் இஷ்டப்படியே நீ பிரிச்சுக்கோ. நீ எப்படி சொல்றியோ அப்படியே. டேய் சின்னவனே, என்னடா இப்படி சொல்ற? பரவாயில்லம்மா, என்னால உழைக்க முடியும். இப்படி சொன்னா மது. இதனால ராகவா நல்ல விளைச்சல் தர நிலப்பகுதிய தன்னோட பங்கா அவன் எடுத்துக்கிறான். மதுவுக்கு மட்டும் தரிசு நிலத்தை கொடுத்து ஏமாத்திட்டான். டேய், இது ரொம்ப ரொம்ப அநியாயம்டா. எதுக்கும் உதவாத அந்த நிலத்தை வச்சுக்கிட்டு அவன் என்னடா பண்ணுவான்? அவன் தானே எது கொடுத்தாலும் பரவாயில்லன்னு இப்ப சொன்னா. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல அண்ணே, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ என்னதான் பாத்துக்கிட்டாலும் அந்த நிலத்துல எதுவும் விளையாது. கஷ்டப்பட்டு உழைச்சோன்னா எப்படிப்பட்ட நிலமா இருந்தாலும் கண்டிப்பா அதுல விளையும்னா. சரி, அதையும் பார்க்கத்தானே போறேன். 2 பேரும் தனித்தனியா போயிட்டாங்க. ராகவா ஆரம்பத்துல நல்லாவே விளைச்சல் பண்ணுனான். ஆனா அதோட நிறுத்தாம இன்னும் அதிக லாபத்துக்கு ஆசைப்பட்டான். ஒரு யோசனை வந்து தன்னோட பண்ணையாள் கிட்டையா கிட்ட, டே கிட்டையா, இந்த தடவை நமக்கு அதிகமான விளைச்சல் வந்திருக்குல்ல? ஆமாங்கய்யா. அப்ப நம்ம உரம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா போட்டா நமக்கு இன்னும் நிறைய விளைச்சல் வரும் போலவே. அப்படி செய்யக்கூடாதுங்கய்யா. இந்த நிலத்துக்கு எவ்வளவு உரம் நம்ம போடலாமோ அவ்வளோ மட்டும்தாங்க போடணும். டே சும்மா இருடா. எல்லாம் உனக்கு தான் தெரியுங்கிற மாதிரி பேசாத. என்னங்கய்யா, நான் உங்க நல்லதுக்கு தான் சொன்னேன். சரி சரி, அந்த சங்கதியா அப்புறம் பார்க்கலாம். முதல்ல மது கிட்ட போய் பேசலாம் வா. இப்படி 2 பேரும் மது கிட்ட போனாங்க. அந்த தரிசு நிலத்தை சுத்தம் செஞ்சு தண்ணீருக்காக ஒரு பெரிய கிணறே தோண்டி இருந்தான் மது. கிட்டையா, அவன் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு கிணறு தோண்டி இருக்கான்? இந்த தரிசு நிலத்துல பயிர் எல்லாம் விளையுமா? பயிர் விளையிறது மனுஷனோட உழைப்ப நம்பிதானுங்களே இருக்குது. ஏண்டா மது, என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லன்னா, பயிர் விளைவிக்கிறதுக்காக என்னோட முயற்சியை நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பூமியில என்னடா விளைய போகுது? நம்பிக்கை இருந்தா எந்த பூமியிலயும் எதுவும் விளைவிக்கலாம் அண்ணா. சரி, பார்க்கலாம் எவ்வளவு தூரம் உன்னோட நம்பிக்கை பலிக்குதுன்னு. இப்படி சொல்லிட்டு ராகவா அங்க இருந்து போயிட்டான். நாட்கள் நகர்ந்துச்சு. மதுவோட வயல்ல பசுமை ஆரம்பமாச்சு. இத கவனிச்ச ராகவா, டே கிட்டையா, அந்த தரிசு நிலத்துல எப்படிடா எல்லாம் விளைய ஆரம்பிச்சது? எல்லாம் உங்க தம்பியோட உழைப்புங்கய்யா. அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைக்கலன்னு சொல்ல வரியா? ஐயோ, என்னோட உத்தேசம் அது இல்லைங்கய்யா. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். வர வர உனக்கு வாயி ரொம்ப அதிகமாயிட்டு போகுது. ஐயோ ஐயா, அந்த மாதிரிலாம் நான் எதுவும் சொல்லலைங்க. பார்த்துட்டே இரு, அவனை விட அதிகமான விளைச்சல் நான் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பாரு என்ன. இப்படி ராகவன் பிடிவாதமா போனான். பயிர் நல்லா வளரணுங்கிறதுக்காக அதிக அளவுல உரங்களை போட ஆரம்பிச்சான். அதனாலேயே எல்லா பயிர்களும் கருகி போற நிலைமைக்கு வந்துடுச்சு. ராகவையா, வயல்ல உரம் அதிகமா போட்டதுனால பயிர் பாழாயிட்டே போகுது. டேய், சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. இல்லைங்கய்யா, என்னோட அனுபவத்துல தாங்க நான் சொல்றேன். உன் அறிவுரை எல்லாம் இங்க யாருக்கும் தேவையில்ல. முதல்ல இங்க இருந்து நீ கிளம்பு. இப்படி கிட்டையா வாங்கன்னு அனுப்பிடுறான். தனியா வயலோட இருந்து போராடிட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் மதுவோட வயல் பசுமையா இருக்கிறத பார்த்து கிராமத்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இது எப்படின்னு. மது, இது எப்படிப்பா சாத்தியமாச்சு? எத்தனையோ வருஷமா இங்க எதுவும் விளையாதுன்னு உங்க அப்பாவே இதை விட்டுட்டாரு. ஆனா நீ அதை எடுத்து எல்லாமே நம்ம கையில தானே மாமா இருக்கு. அது சரி, ஆனாலும் இதெல்லாம் எப்படி? அப்போ எங்களுக்கு இருந்த அந்த நிலைமை போதுமானதா இருந்தது. இதோட தேவை யாருக்கும் இல்ல. இப்போ இதுக்கான தேவை வந்திருக்கு. சரிதான் தம்பி, தேவை வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே சாத்தியம்தான். இது கூட அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் மாமா. பூமி தாயை நம்ம அன்பா பாத்துக்கிட்டோம்னா நமக்கு என்ன வேணுமோ அதை அவ கை நிறைய கொடுப்பா. சபாஷ்டா மது, நீ நம்ம கிராமத்திலேயே நிறைய பேருக்கு முன்மாதிரியா இருக்கடா. அவர் இப்படி பாராட்டிட்டு போனாரு.
அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் மதுவை பாராட்டினாங்க. இந்த விஷயம் ராகவா வரைக்கும் போச்சு. இதனால அவனுக்கு கோபம் வந்து எப்படியாவது அவனை விட அதிகமான விளைச்சல் கொடுக்கணும். இப்படி நினைச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான உரத்தை போட்டான். இதனால போட்ட முதலீடே பாழாயி பயிர் மொத்தமும் நாசமாயிடுது. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ராகவா மது கிட்ட வந்தான். மது, இதெல்லாம் நிஜமாவே நீ செஞ்சதாடா? ஆமா அண்ணே, கஷ்டப்பட்டு உழைச்சேன். நான் நல்ல பூமியை எடுத்துக்கிட்டேன், ஆனா பயிர் விளையல. நீ வெறும் பூமியை எடுத்து இப்படி மாத்திட்டியடா. அது எப்படி அண்ணா? அது நல்ல விளையக்கூடிய பூமி தானே? அது மது, என்னாச்சுன்னா என்னன்னா என்னதான் ஆச்சு? ஒன்னும் இல்ல, விடுடா. இப்படி வருத்தத்தோட அங்கிருந்து போனான். நாளுக்கு நாள் ராகவாவோட நிலைமை ரொம்ப மோசமாச்சு. உரத்துக்கு வாங்கின கடன் ரொம்ப அதிகமாச்சு. இனி செய்யறதுக்கு எதுவும் இல்லாததுனால மறுபடியும் வர வழி இல்லாம மதுட்ட வந்தான். மது, டேய் மது, வீட்லதான் இருக்கியாடா? டேய் ராகவா, என்னடா இப்படி? வா, உள்ள வாடா. எவ்ளோ நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. அம்மா, அது மது இருக்கானா? வயலுக்கு போயிருக்கான்டா, இப்ப வந்துருவான். நீ முதல்ல உள்ள வந்து உட்காருப்பா. அவனை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பாடு பரிமாறினா. ராகவாவோட முகத்துல வேதனை தெளிவா தெரிஞ்சுது. என்னப்பா, முகம்லாம் வாடி இருக்கு. ஒன்னும் இல்லம்மா. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மது அங்க வந்தான். அண்ணே, நீ என்ன இங்க? உன்னை பார்க்கதாண்டா வந்தேன். என்னாச்சு அண்ணே? நான் பேராசப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் மது. இப்படி அவன் நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். அண்ணே, உன்னோட நிலைமை என்னன்னு எனக்கு நல்லா புரியுது. உனக்கு நான் ரொம்ப பெரிய அநியாயம் பண்ணிட்டேன் மது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. அண்ணே, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என்ன இருந்தாலும் நீ பெரியவன். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாத நிலைமையில இருக்கேன்டா மது. நான் இதுக்கும் போது ஏன் கவலைப்படுற? நம்ம 2 பேரும் இனிமே சேர்ந்தே எல்லா வேலையும் செய்வோம். அப்படி சொன்னான். அன்னையில இருந்து முன்னாடி மாதிரி இல்லாம ராகவாவும் கொஞ்சம் அதிகமா உதவி பண்ண ஆரம்பிச்சான். இப்படியே சில நாட்களுக்கு அப்புறமா இப்ப புரியுது மது, உழைப்பு இல்லாம லாபம் வராதுன்னு. அண்ணா, அதிகமா ஆசைப்படாம உழைச்சா பலன் தானா வரும். அது எனக்கு இப்பதாண்டா புரியுது மது. பேராசைப்பட்டா எவ்ளோ நஷ்டம் வரும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்டா. உழைப்பு, பொறுமை, இதுதான் மனுஷனை நல்லபடியா வாழ வைக்கும்னா. இனி நானும் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்வேண்டா. அண்ணே, நானும் உனக்கு எப்பவும் துணையா நிப்பேன். அன்னையில இருந்து 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு விவசாயத்துல லாபம் பார்த்தாங்க. பேராசையினால நம்ம இழப்போம், உழைப்புனாலதான் நம்ம உயர்வோன்னு எல்லாருக்கும் ஒரு உதாரணமா அந்த அண்ணன் தம்பி இருக்காங்க.